गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वरुणोत्पजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தீபம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களை, நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். இந்த வகையில் இன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒன்றை தான் பார்க்க போகிறோம். அது காஞ்சி பெரியவாளை எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ அந்த மாதிரி காஞ்சி மடத்துக்கு ரெகுலராக போகிறவா, காஞ்சி மடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவாளுக்கு பாலு மாமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். பாலு மாமாவை தெரியாதவளே இருக்க முடியாது. ஏன்னா பாலு மாமா பார்த்தோம்னா 1954 பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். மிகப்பெரிய வேத வித்து பாலு மாமா. அவர் ஒரு நாள் காலையில் நம்ம பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏகாந்தமாக தரிசனத்துக்கு வந்து உட்காரும் போது பெரியவா கூட எப்போதுமே இருப்பார் பாலுமாமா. பாலுமாமா பெரியவாளை கேட்காம எதையுமே செய்கிற பழக்கம் கிடையாது. பெரியவாள்கிட்ட பாலுமாமா சொல்கிறார், பெரியவா சபரிமலைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன், நீங்கள் உத்தரவு கொடுக்கணும், போயிட்டு வரேன். பெரியவா உடனே கேட்குறாரு பாலுமாவன், பாலு உங்கள் ஆத்துல யாராவது உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ யாரும் சமயபுரம் இதுக்கு போயிருக்காளா, நம்ம சபரிமலைக்கு போயிருக்காளா? இல்லை பெரியவா. அப்புறம் நீ மட்டும் போகணும்னு ஆசைப்படுற எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு பெரியவா. யார்? பாலுமாவை. பாலுமாவா கற்றி கொஞ்சம் தன்னுடைய நாத்தழுதழுக்க பெரியவாள்கிட்ட சொல்கிறா, பெரியவா கொஞ்ச காலமாகவே உங்களுக்கு மார்பில் வலி வருதுன்னு அடிக்கடி சொல்கிறீங்க, உங்களால் அதை பொறுத்துக்க முடியல சமயங்களில். நீங்களும் எத்தனையோ கைவைத்தியம்லாம் பார்த்துக்கள். அந்த வலி போகிறதுக்காக பச்சளை அரைச்சி தலைவிக்கிறது என்ன, மூலிகையில் குடிக்கிறதுன்னு இருக்கு. அந்த வலி வர சமயத்தில் பெரியவா உங்களை என்னால் பார்க்க முடியல பெரியவா. அதனால தான் நான் சபரிமலைக்கு உங்களுடைய அந்த வலி தீரணுங்கிறதுக்காக வேண்டின்னு இருக்கேங்கிறார். பெரியவாளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. 2 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பாலுமாவோட பாலு, நீ ஒன்று பண்ண, நீ பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி என்ன, வெள்ளை வேட்டியோடையே போ சபரிமலைக்கு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மலைக்கு போனோன்னு என்ன பண்ணாலும் ஒரு சேப்பு துண்டையாவது கட்டிக்க விடும்ல. இது ஒன்று போகிறச்சே நல்ல சுத்தமான நெய் நிறைச்ச தேங்காய் எடுத்துன்னு போ, இருமுடி கட்டின்னு போ. அது நீ இந்த பழக்கத்தை, சபரிமலை பழக்கத்தை மாற்றக்கூடாதுங்கிற. பாலுமாமாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி ஒரு சபரிமலை பக்தனை வழி நடத்தணுமோ குருவாக இருந்து அந்த மாதிரி நம்ம பெரிய பாலுமாமாட்ட சொன்னது பாலுமாமாவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர். உடனே சரின்னு சொல்ல நீலேருந்து புரியவா நம்ம பாலுமாமா பூஜையெல்லாம் பண்ணுறார். பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு 48 நாள் முடிஞ்செடுத்து சபரிமலைக்கு போகிறார். சபரிமலையில் படியேறி போகிறார். மேலே போனோடனே மேல்சாந்தி வித்தியாசமாக இருக்கிற இவரை பார்த்து கேட்குறாரு பாலுமாமா. எல்லாரும் கலர் வேட்டி, இவர் மட்டும் வெள்ளை வேட்டியும் இடுப்பில் அந்த சேப்பு துண்டு தான் கட்டியிருக்காரு. ஆனால் இருமுடியெல்லாம் கட்டின்னு போயிருக்காரு. மேல்சாந்தி இவர் விசாரிக்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கள்? மேல்சாந்தி அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும், சபரிமலைக்கு போகிறவாளுக்கு பழக்கம் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேல்சாந்திங்கிற அங்கே ஒரு தலைமை அர்ச்சகர் எங்கே நம்ம ஐயப்பன் கோயிலில். பாலுமாமாட்ட கேட்குறாரு எங்கேருந்து வந்திருக்கேன். பாலுமாமா சொல்ல, இந்த மாதிரி காஞ்சி மடத்துலேருந்து வந்திருக்கேன், காஞ்சி மடத்தில் தான் வேலை பார்க்குறேன், பெரியவாள்கிட்ட இருக்கேன், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். உடனே மேல்சாந்திக்கு தூக்கி வாரி போடணும். ஆஹா அப்படியா, நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு மகான்கிட்டேருந்து வரல், நீங்கள் அந்த திருமேனி எப்படி இருக்காருங்க
என்னுடைய 24 நமஸ்காரத்தையும் அந்த திருமேனிக்கு சொல்லு, புரிகிறதா அப்படிங்கிறார் மேல்சாந்தி பாலுமாமா. பாலுமாமா சரி சரி அப்படிங்கிறார் மேல்சாந்தி. அது மட்டும் இல்லை, மேல்சாந்தி சொல்றார், சாட்சாத் அந்த பரமேஸ்வரன், அந்த ஐயப்பன் தான் அவங்க அந்த நம்ம பெரியவா. அவர் இருக்கிறதுனால தான் நாடு சுபிக்ஷமாக இருக்குது, எந்த ஒரு இயற்கை உபாதைகளும் இல்லாமல் நன்னா இருக்கு. நீ அவருக்காக வேண்டின்னு வந்தேன்னு சொல்கிறியே, கடவுளுக்காக வேண்டிட்டு உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த திருமேனியை நீ கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன், அங்கேயே இருப்பேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் உனக்கு இது பிரசாதம் தருவேங்கிற. பாலுமாமா பொல 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 பொலன்னு கண்ணில் தண்ணி வந்துடுது பாலுமாமாவுக்கு. இதனால் இப்படி நம்ம பெரியவாளை பற்றி மேல்சாந்தியே சொல்கிறாரு, ஐயப்பனே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டார். பாலுமாமா சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் மேல்சாந்தி, கண்டிப்பாக மேல்சாந்தியே நான் பெரியவாளை விட்டு என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அப்போ நமஸ்காரம் பண்ணுறார். மேல்சாந்திட்டது பிரகாசத்தை வாங்கிட்டு நேராக இங்கே வர யார் நம்ம பாலுமாமா மடத்துக்கு வந்துட்டோம். மடத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு பெரியவாளை நமஸ்கரிக்கிறார் பாலுமாமா. பெரியவா என்ன சொன்னா, நான் தான் பரமேஸ்வரன் சொல்லிட்டாரா அந்த மேல்சாந்தி அப்படிங்கிறார். ஆச்சரியம் போடல, மேல்சாந்திக்கு தெரிஞ்சிருக்கு இவர் தான் பரமேஸ்வரன் அப்படின்னு. அங்க நடந்தது இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, யாரு நம்ம பெரியவாளுக்கும் தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் பாலுமாவோட அவரே ஏதாவது சொல்லிட்டு மேல்சாந்தி ஏதாவது சொல்லிட்டு இருப்பார், நான் பரமேஸ்வரன் கிரமேஸ்வரன் ஐயப்பண்ணு சொல்லுவார். அதெல்லாம் நான் ஒரு சாதாரண ஒரு ஆசாமி, பகவனை துதிக்கிறேன், துதிச்சுன்னு இருக்கேன், உங்கள் லோகக்ஷேமத்துக்காக வேண்டிக்கிறேன், அவ்வளோதான், நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கிறார். அவ்வளோ மகா பெரியவாளாக இருந்தாலும் தன்னைத்தானே குறைச்சி தான் மதிப்பிட்டு சொல்கிறார், குறைவாகவே என்றார். ஆச்சரியம் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அதாவது ஒரு தெய்வம், பரமாச்சாரன் நம்ம தெய்வம், அந்த தெய்வத்துக்கு மார்போரின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்காக வேண்டின்ற ஒரு உன்னதமான பக்தர். கொடுப்பட வேணும், அந்த மாதிரிலாம் வேண்டிண்டு எல்லாம் செய்யறது. நம்மளை பரமாச்சார ஒப்படைச்சிக்கணும், அவர் பார்த்துப்பா நம்மளை எல்லாம். பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை இன்னுடைய அற்புதமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும்